வணக்கம், என் பெயர் டாக்டர் புருத்தவான். இன்று இந்த வீடியோவில் கோடை காலத்தில் பேருந்து அடிக்கடி கேள்விகள் போல் போய்விடும், அவைகளுக்கு நான் பதிலளிக்க வேண்டியது பலமாக உள்ளது. காலையில் எப்போதும் எங்கள் ஓவிடியில் நாம் எதிர்கொள்ள வேண்டிய பல பொதுவான கேள்விகள் உள்ளன. ஆனால் நாங்கள் அவைகளின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க முயற்சிப்போம். எனவே கோடைகாலத்துக்கு உள்ள சிறப்புகள் மக்களின் அதிகபட்ச கேள்விகளை தீர்க்கும். எனவே முதலில் ஏசியில் இருந்து ஆரம்பிக்கலாம். ஏசி ஓட்ட வேண்டுமா இல்லையா? நீங்கள் ஓட்ட செய்ய விரும்பினால் எந்த வெப்பநிலையில் ஓட்ட செய்ய வேண்டும்? ஏசியில் தூங்க அனுமதி உள்ளது சிறுநீரக நோயாளிகளுக்கு. நோயாளி உடல் குளிர்ச்சியை உணரக்கூடாது என்று நிபந்தனை உள்ளது. ஒரு சிறுநீரக நோயாளி ஒரு சாதாரண நபரை விட குளிராக உணர்கிறார். அதனால் நீங்கள் சூட்டில் இருக்கின்றால் மட்டுமே நீங்கள் ஏசியை இயக்க முடியும். நீங்கள் ஏனோ ஒருவரின் அறைக்கு சற்று கீழே ஏசி வெப்பநிலையை குறைக்க வேண்டும். அதாவது உங்கள் அறையின் வெப்பநிலை சுமார் 2627 டிகிரியஸ் ஆக இருக்க வேண்டும். அதனால் நீங்கள் குளிர்ச்சியை உணர மாட்டீர்கள். உங்கள் குடியிருப்பில் நீங்கள் குளிர்ச்சியாக உள்ளதால் தூங்கும் போது ஒரு போர்வையை எடுக்க வேண்டியிருக்கிறது. அது குளிர்ச்சி அறையாக இருக்கின்றது மற்றும் நீங்கள் வெப்பநிலையை அதிகரிக்க வேண்டும். இதை நீங்கள் நினைவில் கொள்ளலாம். சிறுநீரக நோயாளிகள் அடிக்கடி கேட்கும் இரண்டாம் வினாவு என்னவென்றால், டாக்டர் சார், நான் குளிர்சாதன பெட்டியிலிருந்து குளிர்ந்த நீரை குடிக்கலாமா? பல சமயங்களில் நாம் அவற்றை மறுக்க வேண்டியிருக்கிறது. ஆனாலும் நாம் குளிர் நீர் குடிக்க வேண்டாம் என்று எப்படி தொடங்குவோம் என்று பார்ப்போம். கோடை காலமாக இருந்தாலும் நாம் பல புகார்களை காணலாம் என்று நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும். குளிர் நீர் பெட்டியிலிருந்து குடிக்கின்றதால் அதனால் கிடைக்கும் பிரச்சினைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, திராட்டில் தொற்று அல்லது சளி, இருமல் மற்றும் சளி. இரண்டு நிலைகளிலும் காய்ச்சல் வந்தால் நாம் கீட்டானின் அளவு அதிகரிக்கும் போது காணப்படுகிறது. எனவே குளிர்ந்த நீரை விரும்பாதோம் என்றால் கெட்டனின் அளவு அதிகரிக்க வேண்டாம். இது என்னவென்றால், நீங்கள் குடிக்கும் நீர் வெப்பநிலை கொண்டு இருக்கக்கூடாது என்று பொருள். நீங்கள் செய்ய வேண்டியது குடிநீரை குடிப்பதுதான். புதிய மொழிக்கு பொருள் குடிநீர் குளிர்ச்சியாக இருக்கும்படி உங்கள் வெங்காயமும் அணைந்துவிடும். இதுபோன்ற எந்த வகையான பிரச்சனைகளிலிருந்தும் நாம் காப்பாற்றப்படுகிறோம். எனவே நீங்கள் குடிநீரை குடிக்கலாம். மிகவும் பொதுவாக கேட்கப்படும் மூன்றாவது கேள்வி பழங்களுக்கு பற்றியது. ஏனெனில் கோடையில் நிறைய பழங்கள் இருக்கும். ஒரு தர்பூசணி, ஒரு முலாம்பழம், ஒரு மாம்பழம், ஒரு ஆரஞ்சு உள்ளது. கோடையில் நிறைய பழங்கள் உள்ளன. நோயாளி இதையும் அதையும் சாப்பிடச் சொல்கிறார். And then we have to select and tell which fruits are safe to eat and which ones aren't. அதை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். அனைவருக்கும் பிடித்த மாம்பழ ராஜாவுடன் ஆரம்பிக்கலாம். இந்த சிறுநீரக செயலிழப்பு நோயாளியும் மாம்பழங்களை தொடக்கக்கூடாது. ஏன் கூடாது? ஏனென்றால் நிறைய மாம்பழங்களில் நாம் என்ன பார்க்கிறோம்? சிட்ரிக் அமிலம் மற்றும் அஸ்கார்பிக் அமிலம். இப்போது பல நோயாளிகள் புளிப்பு மாம்பழங்களை சாப்பிட மாட்டார்கள், இனிப்பு மாம்பழங்களை சாப்பிடுவேன் என்று நினைக்கிறார்கள். புளிப்பு மாம்பழம் அல்லது இனிப்பு மாம்பழம் சாப்பிட்டாலும் அதில் இயற்கையாக உள்ள அமிலம் கிடைக்கும். இப்போது சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் உடலில் அமிலம் இரத்தத்தில் சேர்கிறது. இந்த நிலையை நாம் வளர்சிதை மாற்ற அமிலத்தன்மை என்று அழைக்கிறோம். நாம் பழங்களுடன் அமிலத்தை எடுத்துக் கொள்வதன் மூலம் உடலில் அதிகப்படியான அமிலம் எடுக்கின்றோம். So, the medicines we take, especially sodium bicarbonate, அதன் செயல்திறன் குறைந்துள்ளது. இரத்தத்தின் pH அமிலமாகிறது மற்றும் மாபெரோலிக் அமிலத்தன்மை வேகமாக அதிகரிக்கும். எனவே இதனால் நீங்கள் எந்த வகையிலும் மாம்பழங்களை தொடாதீர்கள். நமக்கு அதிகம் கிடைக்கும் இரண்டாவது பழம் தர்பூசணி. இப்போது தர்பூசணி புளிப்பாக இல்லை, நீங்கள் அதை சாப்பிடலாம். ஆனால் பிரச்சனை என்ன? இதில் 90 விழுக்காட்டிற்கு மேல் நீர் நிரம்பியுள்ளது. எனவே சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் உடலில் ஏற்கனவே தண்ணீர் நிரம்பியிருந்தால் தண்ணீர் அருந்துவதை குறைத்துள்ளார். மேலும் அவர் தர்பூசணி சாப்பிட்டால் அவரது உடலில் நீர் அளவு அதிகரிக்கும். திரவம் அதிக சுமை இருக்கும். எனவே முதலில் உங்கள் உடலில் வீக்கம் உள்ளது என்று நீங்கள் தான் முன்னுரிமை கொள்ள வேண்டும். உங்கள் உடலில் வீக்கம் இருந்தால் நீங்கள் தர்பூசணியை தொடக்கூடாது. In addition, we will also consider melons such as watermelon, muskmelon or lemon melon in the same category. இப்போது வீக்கம் இல்லாதவர்கள் உணவு சாப்பிடலாமா என்ற கேள்வி உள்ளது. நீங்கள் சாப்பிடலாம். ஏனெனில் இது உங்கள் உடலில் அமிலத்தை எடுத்துக் கொள்ளாது. இது உங்கள் சிறுநீரகங்களுக்கு பாதுகாப்பானது. ஒரே ஒரு பிரச்சனை உள்ளது, அது திரவம். உடலில் திரவம் சேராதவர்களுக்கு மட்டும் திரவம் எடுக்க முடியும். ஆம், அந்த நிலையில் நீங்கள் இவை பழங்களை பயன்படுத்த முடியும். இப்போது அளவு முக்கியமானது. இந்த பழங்களை நாம் எந்த அளவில் சாப்பிடுகிறோம்? இப்போது நான் தர்பூசணியை எடுத்துக்கொள்கிறேன், நான் சாப்பிட முடியும். ஏனெனில் செரிமானம் மிக வேகமாக நடக்கும். இதில் அதிக நீர்ச்சத்து உள்ளது, நார்ச்சத்து குறைவு. எனவே நான் விரும்பினால் நான் சாப்பிட முடியும். ஆனால் நாம் இதை செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் எந்த பழத்தையும் சாப்பிடுகிறீர்கள் என்றால் அதன் அளவை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அது ஒரு கிண்ணத்திற்கு மேல் செல்லாது என்று. அதாவது ஒரு கிண்ணம் என்று சொல்லலாம். அதில் வரும் பழங்களின் அளவை நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் இதை விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ செய்யலாம்.
இப்போது நமது அடுத்த கேள்விக்கு செல்வோம். Doctor, in this summer season, I feel like drinking something cold. எனவே நான் குளிர்ந்த காஃபி குடிக்கலாமா? நான் சிகஞ்சி குடிக்க வேண்டுமா? நான் லஸ்ஸி குடிக்கலாமா? மோர் குடிக்கலாமா? ஆனால் கோடையில் நீங்கள் என்ன குடிக்கலாம் என்பது மற்றும் என்ன குடிக்க முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் குடிக்க வேண்டியது எந்த பொருளையும் அல்லது பானம் உள்ளது என்பது தெரியும். அதாவது கண்டிப்பாக தண்ணீரின் அளவு இருக்கும். நாம் தங்கள் உடலில் அதை இடுகின்றோம் என்று நாம் தான் பார்க்க வேண்டும். நாங்கள் ஏதேனும் திரவ அதிகமாக உள்ளது என்ற எச்சரிக்கை அல்லது அறிகுறியை பெற்றால், அதாவது உடலில் நீர் சேகரிக்கப்படுகிறது, பாதங்களில் வீக்கம், முகத்தில் வீக்கம், கண்களுக்கு கீழ் வீக்கம் என காணப்படுகின்றது. அதனால் நாம் எந்த வகையிலும் திரவம் உடையவர்கள் என்று கண்டறியப்பட்டால் கழித்து அல்லது தணிக்க வேண்டும். அல்லது உடலுக்கு தேவையான மட்டுமே செய்ய வேண்டும். அதை நாங்கள் வீணாக்குவதில்லை, ஏனெனில் நமது சிறுநீரகங்கள் அதை நீக்குவதில் சிக்கல் அனுபவிக்கும். அதனால் இத்தகைய நிலைகளில் நாம் சிகஞ்சி, பால், லச்சி, மோர் எதையும் எடுக்க மாட்டோம் அல்லது உடனடியாக தேவையானதை மட்டும் எடுக்க வேண்டும் என்னும் நம் கிட்னிகள் அதை நீக்க பிரச்சனையாக உணரும். ஏனால் நான் இடம் இது எங்களுக்கு ஒரு எல்லை இல்லை. இப்போது அவர்களின் உடல் நலம் உள்ளது, வீக்கம் இல்லை, சுரப்பு அளவு அதிகரிக்கிறது, யூரியா அளவு அதிகரிக்கிறது, சிறுநீர் ஓட்டம் நன்றாக உள்ளது என்று வரம்பு உள்ள நோயாளிகள். இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நாம் திரவ விஷயங்களை எடுத்துக் கொள்ளலாம். நாம் ஒரு சிறிய தொகையை எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் நாம் எடுக்க முடியும். இப்போது நாம் என்ன எடுக்க வேண்டும் என்பது கேள்வி. எனவே நீங்கள் எதையும் எலுமிச்சை சேர்த்தால் அது மாம்பழத்து போன்றதாகும். எலுமிச்சையில் என்ன அமிலம் உள்ளது? சிட்ரிக் அமிலம், அஸ்கார்பிக் அமிலம் எடுக்க வேண்டாம், அதை விட்டுவிடுங்கள். இப்போது சிகஞ்சி உங்களுக்காக விடப்பட்டுள்ளது. இப்போது லஸ்ஸி மற்றும் மோருக்கு செல்வோம். லஸ்ஸி மற்றும் மோர் தயிரில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. தயிரில் எந்த அமிலம் உள்ளது? லாக்டிக் அமிலம். இப்போது உடலில் லாக்டிக் அமிலம் எடுத்துக்கொண்டால் என்ன நடக்கும்? சர்க்கரை அமிலத்தின் மூலம் வளர்சிதை மாற்றம் ஏற்படும். அது நமக்கு பாதுகாப்பாக? ஒருவேளை அது பாதுகாப்பாக இருக்கலாம், ஆனால் நம்மிடம் எந்த படிப்பும் இல்லை. ஆனால் தொகுத்தலின் அடிப்படையில் கிட்னி நோயாளிகள் மோர் மற்றும் லஸ்ஸி எடுத்துக் கொள்கின்றனர் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆய்வுகள் வரும்போது சிறுநீரக நோயாளிகளுக்கு பாதிக்கக்கூடியதாக இருக்காது என்ற உண்மை தெரிவிக்கப்படும் போது அதை அனுமதிக்கலாம். ஆனால் நான் அனுமதி கொடுக்கும் வரை வீடியோவிலோ அல்லது தனிப்பட்ட முறையிலோ நீங்கள் மோர் மற்றும் லஸ்ஸி சாப்பிட வேண்டாம். இப்போது எங்கள் அடுத்த உருப்படிக்கு செல்வோம். அது குளிர்ந்த காஃபி அல்லது ஐஸ் டீ ஆகும். குளிர்ந்த காஃபி அல்லது ஐஸ்கட் டீ எடுக்கக்கூடாது. காஃபி அல்லது தேயிலை இலைகளில் உள்ள காஃபின் காரணமாக அதில் உள்ளது உடலில் வித்தியாசமாக நடக்கும். மேலும் பார்க்க என்ன கிடைக்கும் என்றால் அது உணவுக்கு மாற்றம் செய்யும் பிரச்சனை உள்ளது. நீங்கள் சாப்பிடும் மருந்துகள் மற்றும் நீங்கள் உணவு உட்கொள்கிறது என்பதன் மூலம் அந்த உணவில் உள்ள கனிமம் மற்றும் வைட்டமின்கள் நம் உடலில் உறிஞ்சுதலில் பிரச்சனை ஏற்படுகின்றன. எல்லா சிறுநீரக நோயாளிகளுக்கும் தேயிலை எதுவும் அனுமதி இல்லை. குளிர்ந்த தேநீரும் இல்லை, சூடான தேநீரும் இல்லை. அவர்களுக்கு காஃபி அனுமதி இல்லை, சுடுகாய் அல்லது குளிர் காஃபி அனுமதி இல்லை. இதை முற்றிலுமாக நிறுத்தி விடுகிறோம். இப்போது நீங்கள் எல்லோரையும் நிறுத்தினீர்கள். இப்போது எங்களுக்கு குடிக்க ஏதாவது கொடுங்கள். அதை குடிக்கலாம், ஆனால் அதில் அமிலம் இல்லை மற்றும் உங்கள் சிறுநீரகங்களுக்கு தீங்கு விளைவிக்காது என்று உறுதியாக உள்ளது. எனவே நீங்கள் சில விஷயங்களை செய்ய முடியும். பானம் உருவாக்கினால் அதை உட்கொள்ளலாம். ஜலதோஷத்தை பால் இல்லாமல் சிறிய அளவில் எடுத்துக் கொள்ளலாம். இப்போது இந்த பானம் குடிப்பது முக்கியம் என்று ஒரு கேள்வி. ஆனால் ரோஸ் பெட்டல்களின் உரிமையான பொருளை எடுக்க முடியும். அதில் ஒரு தேர்வு காணப்படுகிறது, அதில் பல வண்ணங்கள் உள்ளன, அது பாதுகாக்கிறது. எனவே நாங்கள் அதை பரிந்துரைக்கவில்லை, ஆனால் நீங்கள் உண்மையிலேயே விரும்பினால் ஒரு சிறிய அளவில் உடனே குடிக்கலாம், அதாவது 1 கப் அல்லது அரை கப். இதற்கு மேல் எடுத்துக்கொண்டால் உடலில் கூடுதல் நிறம், கூடுதல் பாதுகாப்பு, உடலில் கூடுதல் சர்க்கரை ஆகியவற்றை மேலும் எடுக்கும். இது உங்கள் சிறுநீரகங்களுக்கு வெளிப்படையானது, இது ஒரு சுமை. எனவே இது பரிந்துரைக்கப்படவில்லை. ஆனால் சில விஷயங்கள் குறைவாக பாதிக்கலாம். சத்து போல சாத்து பயன்படுத்தலாம், இனிப்பு சாத்து பயன்படுத்தலாம். உப்பு சேர்க்க மாட்டோம். இங்கே நிறைய சர்க்கரை போடுவோம். ஆனால் இந்த சத்து சனா, ஜவுகா என 2ஆக வருகிறது. கோடையில் சிறிய அளவில் ஜவுகா சத்து எடுக்க முடியும். அளவு முக்கியம், அதாவது 1 கப், அதாவது 100 மில்லி. இதற்கு மேல் சத்துவை எடுத்துக்கொண்டால் அது அப்போது சரியாகும். நமக்கு திரவத்தில் பிரச்சனை இருக்கிறது, சத்துவால் அல்ல. அதனால் நீங்கள் திரவத்தை அதிகமாக உட்கொள்ளாதே, அப்படியே பிரச்சனை ஏற்படும். இப்போது நோயாளி தன்னை மறுக்க முடியாது. நான் உட்பொருள்களை சொல்லியுள்ளேன், ஆனால் அவர் தன்னை சரியாக மதிப்பிட முடியாது. மற்றும் தவறாக அவர் எதற்காகவே அதிக உப்பு அல்லது அதிக சர்க்கரை எடுத்துக்கொண்டால் சர்க்கரை அப்போது ஒரு சிக்கல் ஏற்படும். எனவே இந்த விஷயங்களை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். எனவே இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் பல விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும் என்று நம்புகிறேன். இந்த கோடையில் நாம் என்ன விஷயங்களில் சிறப்பு கவனம் கொண்டு இருக்க வேண்டும்? உணவுகள் என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது, பொதுவாக கேள்விகள், நாம் காணும் மிகப்பெரிய கேள்விகள். அவை அனைத்திற்கும் நான் பதில் அளித்துள்ளேன். உங்களிடம் இன்னும் எந்த சந்தேகம் உள்ளதும் நீங்கள் என்ன கேள்விகள் உள்ளிடலாம். உங்கள் மதில் என் கேள்விகள் நான் தெரிவிக்கிறேன். கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, பார்க்கிறேன். அது குறித்த அடுத்த வீடியோவை உருவாக்குவோம். இதன் மூலம் வீடியோவில் உங்களுடன் முன்னேற விரும்புகிறேன். அதுவரை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.